ஹலோ கைஸ், இன்னைக்கு கேம்ப் ஃபயர் குக்கிங் சீசன் 2 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ மற்றவங்க எல்லாருமே பேலாண்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே சோயி பிக்ஸி டிராகன் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நம்ம ஹீரோ வரும்போதே சொல்கிறான், இந்த இடம் இது எனக்கு எமோஷன் மாதிரி, ஏன்னா இது கூட ஏகப்பட்ட விஷயம் இணைஞ்சிருக்கு. ஆமாம், என்ன நீ இருக்க, அது வெறும் ஒரு சால்ட் வாட்டரு, இது கூட என்ன இமோஷனு? உனக்கு அவளுக்கும் எதுவுமே தெரியல ஃபேலு. ஏகப்பட்ட மெமரிஸ் இங்க இணைஞ்சு இருக்கு. ஆனா உடனே ஃபேலு இங்க மாஸ்டர்லாம் இருக்குன்னு சொல்லுமா, அதனால லைட்டா அவனுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் நம்ம போக தான் போறோம். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். நான் இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடம் சி மார்க்கெட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸா. ஆனா அந்த இடமே வெறிச்சோடி இருக்கு. அங்க மீனும் அந்த அளவுக்கு இல்ல. அப்புறம் தான் ஒரு பர்சன் அங்க வரான். ஆமா, நீ ஒரு அட்வென்ச்சரரா? இந்த மாதிரி டைம்லயா போயும் நீங்க வரணும்? ரொம்ப நீ அன்லக்கியா இருக்க. ஆமா, என்ன ஆச்சு உனக்கு தெரியாதா? ரீசெண்டா இப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கிராக்கன் அப்பியர் ஆச்சு. அது ஒரு சி மாஸ்டர் தான். அது கேட்டோடனே ஃபேலுக்கு ரொம்ப ஆர்வமாகுது. அந்த மாஸ்டர் அப்பியர் ஆனனாலேயே நிறைய பேரால ஃபிஷிங்கே பண்ண முடியல. அதனாலேயே இந்த இடம்லாம் வெறிச்சோடி இருக்கு. அவளுக்கும் மீனும் இல்ல. நீ வேற இந்த அளவுக்கு பெரிய ஃபெமிலியரோட இருக்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கும் பயங்கரமா அங்க பசி எடுக்கும். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நானும் வரும்போது யோசிச்சேன், இந்த இடத்துல மீன் ஏதாச்சும் நம்ம சாப்பிடலான்னு. அந்த இதுவும் இப்போ நாசமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆளு ஒரு கில்டுக்கு வரான். அந்த கில்டுல மேரெக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நம்ம ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா போன கில்டு மாஸ்டர் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு போல. அங்க ஃபர்ஸ்ட் ஏத்தோனே அந்த கிராக்கன் அந்த மாஸ்டரை பத்தி தான் அவர் பேசுறாரு. தம்பி, நீயே கேள்விப்பட்டிருப்ப, ரீசெண்டாக கிராக்கன் அப்படின்னு ஒரு மாஸ்டர் அப்பியர் ஆச்சு. அதனாலேயே இங்கே எதுவும் சரியில்லை, அதை மொத்தமாக முச்சிடணும்னு சொல்லி பி ரேங்க் பார்ட்டியை நாங்கள் அசைன் பண்ணோம். ஆனால் அந்த மாஸ்டர் கிராக்கன் அதோட பேரை எத்தோனே இல்லவே இல்லை, முடியவே முடியாது அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கும் தெரியும் இந்த சி மாஸ்டர்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு. ஆனால் நான் ரீசெண்டாக போன கில்டு மாஸ்டர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். நீ வேற இப்போலாம் ஹை லெவலில் இருக்க ஜாப் தான் எடுக்கிற. அப்படி இருக்கும் போது இதே தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு உடனே அங்கே ஃபேல் ஒத்துக்குது. ஃபேலை பொறுத்த வரைக்கும் அந்த கிராக்கனை சாப்பிடணும். எப்பா, அது ரொம்ப ருசியா இருக்கும். அதை நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஆனா இதை கேட்கிற ஒரு ஆச்சரியம் வர்றாரு. ஏன்னா இந்த கிராக்கன் அது சாப்பிட்ற பொருளா அப்படின்னு தெரியல. அதனால அவரு யோசிப்பாரா? அங்க சொல்லுது, அதெல்லாம் சாப்பிடலாம், ரொம்ப ருசியா இருக்கும். கில்டு மாஸ்டர், இங்க பக்கத்துல மர்ச்சன்ட் கில்டு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நானு என்னோட ஃபேமிலியரு எல்லாருமே வாழ்றதுக்கு ஒரு நல்ல வீடை ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுதான் விஷயம்னா நானே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடம் போன இடத்த விட ரொம்ப பெருசா இருக்கு. நான் யோசிக்கல, இது என்னப்பா இது ரொம்ப பெருசா இருக்கு. இது வீடு இல்ல, ஒரு வில்லா. இது அங்க வீட்டோட வெளிப்பக்கம். அதுவும் அங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு. விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு யோசிச்சேன். ஆனா காசுக்கு இது ஒத்துதான். அங்க சோயும் பிக்ஸி டிராகனும் வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஓடி போகுது. அங்க ஃபேலும் சாப்பிட கேக்குமா. இதனால நம்ம ஹீரோ அயாஷி ரைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை ஆளு ரெடி பண்ணலான்னு போறான். அங்க போன வாட்டி கறியை உருவாக்கும் போது எந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருந்துச்சு, அந்த மாதிரியே இந்த வாட்டியும் ரொம்ப அற்புதமான டிஷ்ஷா உருவாக்குறதுக்கு போறான். அந்த இடத்துல கிரீம் ஏகப்பட்ட விஷயத்தையும் ஆளு வாங்குறான். அங்க மீட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது மினிட்டாரோ அப்படின்னு ஒரு மீட் இருக்கு, அதை ஆளு வாங்கிக்கிறான். அந்த இடத்துல இருக்கிற இன்கிரீடியன்ட் எல்லாம் நல்லா வெட்டிட்டு அதை ஆளு போடுறான். இப்போ கலர் வர்றதுக்கு வெயிட் பண்ணும். கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சால்ட்டு மசாலாவும் போட்டு அது மேல ஆளு மஷ்ரூமை போடுறான். அங்க கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப அற்புதமா வருது. அங்க ரெடி ஆனோடனே சோயை அவன் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறான். சோயி பார்த்தா நம்ம பிக்ஸி டிராகன் கூட ரொம்ப ஜாலியா விளான்னு இருக்கும். இதோ வர மாஸ்டர். இதுக்கப்புறம் டிஷ்ஷை காட்டும் போதே ஆளு சொல்றான், இந்த டிஷ்ஷை பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம கறி சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இது டிஃப்ரெண்டானது. இதோட பேரு அயாஷி ரைஸ். அங்க எல்லாருமே டேஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இது அவ்வளோ பிடிச்சி போயிது. நான் யோசிச்ச மாதிரி தான் நம்ம டோராவை பாருங்க. உன்னோட வாய் முழுக்க எல்லாமே சாசா ஒட்டின்னு இருக்கு. ஏதோ ஒன்று இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இது வாயில கரையுது. ஆமா மாஸ்டர், இது வேற லெவல்ல இருக்கு. அங்க ஹீரோவும் டேஸ்ட் பண்றான். எங்க அப்பா, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. 2வது ரவுண்டோ வேணும் இப்படின்னு அவங்க கேட்கும் போது நம்மளால அதுக்கு யோசிக்காம அங்க நிறையவே வைக்கிறான். மாஸ்டர், இன்னைக்கு நாங்க ரொம்ப சாப்பிட்டுட்டோம், எங்களோட வயிறும் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா சோயும் டோராவும் அங்க டெசர்ட் கேக்குது. அதாங்க நம்ம சோயி அங்க கேக்குது. நம்ம டோரா என்னன்னா புட்டிங்க கேக்குது. சோயி, என்ன சொல்ல இருக்க? இப்பதான் உன்னோட வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன. அப்படி இருக்கும் போது நீ திரும்பவும் சாப்பிட ரெடியா இருக்கியா? அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு புட்டிங் வந்து வேணும். இதை கேட்குற ஃபேலும் அவங்க சொல்லுது, ஆமாப்பா என்ன சொல்ல இருக்க, மீலுக்கு அப்புறமா டெசர்ட்டை சாப்பிட்றது ஒரு காமனான விஷயம்.
சரி நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நாளைக்கு இந்த பெரிய மாஸ்டர் கிராக்கன் அந்த மாஸ்டரை நம்ம கொல்லணும். அதனால எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. நான் யோசிச்ச மாதாப்பா இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அதே மாதிரி வெண்ணெய் மாதிரி வாயில கரையுது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க சீஷோர் பக்கம் வராங்க. அந்த இடத்துல என்னதான் வந்தாலும் அந்த கிராக்கன் அந்த மாஸ்டர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியற மாதிரி இல்ல. அங்க ஃபேல் கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறான், போன வாட்டி ஏதோ டிஃபீட் பண்ண அப்படின்னு சொன்னல, அத நீ எப்படி பண்ண? போன வாட்டி நான் கிளிஃபுக்கு நேரா நின்னா அந்த டைம்ல அது வந்துச்சு. என்னோட எலக்ட்ரிக்கை வச்சு மொத்தமா அப்படியே அதை முச்ச விட்டேன். ஆனா அந்த விஷயம் இப்ப நடக்குமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. நான் கிராக்கன் அது கடலுக்கு ரொம்ப உள்ள இருக்கிற மாஸ்டரு. ஃபேலு அப்படின்னா உன்னால உள்ள போக முடியாதா? நேத்து ஏதோ அந்த ஆளு கிட்ட அப்படி சொன்னேன், கண்டிப்பா இந்த மிஷினை நாங்க முச்சிரோன்னு. ஆனா இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட அவங்க போட்டை கேக்குறாங்க. ஆனா ஒருத்தங்க கிட்ட கேட்கும் போது எப்பா போட்டெல்லாம் தர முடியாது, ஏன்னா உன்னோட ஃபெமிலியர் ரொம்ப பெருசா இருக்கு, உள்ள போய் போட்டுக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா நீ கிராக்கனை தோக்கடிக்க போறது நல்ல விஷயம் தான், ஆனா போட்டை தர முடியாது. நான் போட்டை வச்சுதான் நான் பொழப்ப ஓட்டின்னு இருக்கேன், போட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இப்படின்னு ஒருத்தங்களும் சொல்லும் போது நம்ம ஹீரோ ரொம்ப சோர்ந்து போயிடறான். அந்த இடத்துல உட்காரும் போது நம்ம சோயும் டோராவும் பயங்கரமா விளையாடுறாங்க. அதை பார்க்கும் போது ஒரு ஐடியா ஆகுது, அட இது போதுமே. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சோயிய பெருசா மாத்திடுறான். சோயால தண்ணியில மிதக்க முடியுது. சோயி உண்மையிலேயே வேற லெவலு. இது மூலமா ரொம்ப வேகமா நம்மளால போக முடியும். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம கிட்ட போட்டு தான் இல்ல. இதே மாதிரி ஒரு எத்துக்கு வராங்க. நம்ம ஃபேல் கிட்ட கேட்கும் போது ஃபேலும் அவங்க சொல்லுது, நம்ம தண்ணியில இருக்கனால என்னால சரியா சொல்ல முடியல, ஆனா இன்னமும் கொஞ்சம் தூரத்துல தான் அந்த கிராக்கன் அந்த மாஸ்டர் இங்கதான் எங்கேயோ இருக்கு. ஹேய் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, அது கிட்ட வருது. இப்படி இவங்க சொல்லும் போது திடீர்னு ஒரு 2 மாஸ்டர் அப்பீர் ஆகுது. அதுல இன்னொரு மாஸ்டர் நம்ம கிராக்கனை பயங்கரமா தாக்குது. ஆமா ஃபேலு இது என்னையா புதுசா இருக்கு? இதுதான் சி சரப்பனு. அங்க இதுங்க 2க்குள்ளயும் சண்டை போகும்போது நம்ம ஃபேல் டோரா கிட்ட சொல்லுது, அந்த சி சரப்பனை நீ பாத்துக்கோ, கிராக்கனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே அட் டைம்ல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றாங்க. அதுங்க 2 சண்டை போட்டு இருக்குமா, 2 அட்டாக்கும் அட் டைம்ல அங்க பாயுது. அங்கேயே அது ஒரு கதையை முடியுது. அங்க சோய்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மாஸ்டர் நானும் அந்த பெரிய ஃபிஷ்ஷை பியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் மாஸ்டர். சோயி நீ ஆல்ரெடி பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணிருக்க, அதனால விடு பரவாயில்ல இருக்கட்டும். அதே மாதிரி சோயி இன்னொரு ஹெல்ப்பையும் எனக்கு பண்ணணும். அந்த பெரிய மாஸ்டரை நம்ம சோயி தூக்கும் போது ஒன்று பின்னாடி வரும். நம்ம ஃபேல் தான் நம்ம சோயை அதை அப்படியே விட சொல்லுது. செகண்டே இன்னமும் அதை விடவும் ஜெயிண்டான மாஸ்டர் அப்படியே அந்த 2 மாஸ்டர் கடிக்குது. நம்ம சோயி இந்த அளவுக்கு பெரிய மாஸ்டரை பார்த்தோன்னே ஒரே அடிதான் அங்கேயே அது ஒரு கதையை முடியுது. நம்ம ஆளுக்கு தெரியல இது என்ன பெரிய மாஸ்டர்னு. ஒரு பேரும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அஸ்பீடோ செலோன். இந்த மாஸ்டர் ஒரு எஸ்ரங் மாஸ்டரா? அட இது என்ன, இது எடிபலா? அதே டைம்ல இது ஒரு மீட்டு, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப டாப் குவாலிட்டியில இருக்க மீட்டா இப்படின்னு மத்த மீட்டையும் அவன் செக் பண்றான். மத்த மீட்ல எடிபல் அப்படின்னு போடல, ஆனா அதுங்க 2ம் எஸ் ரேங்க் தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் டிஃபீட் பண்ணால. இந்த விஷயத்த பத்தி நம்ம மேரெக்ஸுக்கு தெரியாது. ஒரு என்ன யோசிச்சாருன்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வருவான், அப்புறம் போட்டெல்லாம் எடுத்துட்டு போய் டிஃபீட் பண்ணுவான் அப்படின்னு தான் ஒரு யோசிச்சாரு. நம்ம ஹீரோ சிரிக்கிற சிரிப்புலயே அங்க தெரியும், அப்பனா ஒரு மாஸ்டரை நீங்க கொன்னீங்க, அதை தேடி பெரிய மாஸ்டர் வந்திருக்கோம், அதையும் சேர்த்து நீ போட்டு தட்ட அதானே? சரி இந்த இடத்துல நம்மளால ப்ராசஸிங் பண்ண முடியாது, வாங்க வேற இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துக்கு போனோன்னே அந்த பெரிய கிராக்கனை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. இதோட சைஸை பார்த்தீங்களா? இந்த மாதிரி மாஸ்டர் இருக்கும் போது இதை அவ்வளோ சீக்கிரத்தில் பீட்டே பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எல்லாருக்குமே இதை ரிவார்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனால் நம்ம ஹீரோவால உண்டி இதை தனியாக எல்லாத்தையுமே எத்தனை போக முடியாது. ஆலோ இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குச்சு, வேறமா ப்ராசஸிங் பண்ணுங்க, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சைடாக போயிட்டு சீசனிங்கு சோயா சாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டத்தை ஆளு எடுக்கிறான். அந்த இடத்துல பேரலா ஆளு நிரப்ப ஆரம்பிக்கிறான். அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சக்கப்புறம் அப்படியே அவங்க தடவுறாங்க. இதுக்கப்புறம் இதை வெறுமா எரிச்சா போதும். இடத்துல நம்ம ஹீரோ அவனோட ஃபயர் பவரை பயன்படுத்துறான். ரொம்ப பெருசா வர மாதிரி வரும், ஆனா அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் வராது. ஃபேலும் கலாய்க்குது, நீ இப்படி எல்லாம் பண்ணனா கண்டிப்பா நைட் ஆயிடும். ஃபேல் அதோட பவரை பயன்படுத்தும் போது அதிக அளவுல அங்க ஃபயர் வரும். இதே மாதிரி அந்த டிஷ்ஷும் அங்க வெற்றிகரமா ரெடி ஆகுது. அதை வெட்டி சாஸ் அது இதுன்னு போடுறான். வழக்க போலதான் நம்ம ஃபேலுக்கும் டோராக்கும் இது ரொம்ப பிடிச்சு போயிடுது. பின்னாடி இதையே அவங்க பார்த்து நிற்பாங்களா. நம்ம ஹீரோ சொல்றான், எல்லாருமே சாப்பிடுங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க சாப்பிடும் போது தான் அவங்களுக்கு தெரியுது, அவங்க யோசிச்சதை விட இது பல மடங்கு ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம ஹீரோக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சீயாண்ட ஜூஸை குச்சின்னு இப்படி சாப்பிட்ற வாழ்க்கை இருக்கே, இது தாண்டா வாழ்க்கை. அடே நீ மேல போட்ட அந்த சாஸ் அது உண்மையிலேயே நல்லா இருக்கு.
ஸ்பைசியாவும் இருக்கு, ஸ்வீட்டாவும் இருக்கு. ரொம்ப வாயில அப்படி கரையுது. ஆமா, இது சூயா இருக்கு மாஸ்டர். கிராக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ்டர். அங்க மத்தவங்களும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துல திரும்பவும் ஃபிஷிங்கா உங்களால பண்ண முடிஞ்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அங்க எல்லாருமே சியர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றாங்க. அங்க ஈவினிங் ஆகும் போது எல்லாருமே மீனை பிடிக்கிறதுக்கு போறாங்க. அம்மாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நைட் ஆக போகுது, இந்த மாதிரி டைம்ல மீனை பிடிக்கிறதுக்கு இவங்க போறாங்களா? இந்த இடத்துல இருக்க ஆளுங்க உண்மையிலேயே டஃப் தான்ப்பா. சீமானா இருக்கிற ஒருத்தவங்களும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி பல நாளா இந்த இடம் அந்த அளவுக்கு லிவியா இல்ல. நாளைக்கு பாப்பேன் உண்மையான கூட்டம்னா என்னென்ன. ஓ அப்படியா, நான் அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் குட்டியா ஒரு அனிமேஷனை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல சீசன் 1ல நம்ம ஹீரோ ஒரு மர்ச்சன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான்ல, அவர்கிட்ட வேவரன் க்ளோத்தும் பெல்ட்டும் ஷூவையும் ரெக்வஸ்ட் பண்ணிருப்பான். அதை பத்தி அவரு சொல்ல அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. நம்ம மக்கோட அதெல்லாம் பண்ணா நானு உங்களுக்கும் லேம்பேட் அப்படின்னு ஒரு பர்சனை எஸ்கர்ட் பண்றதுக்கு 3 நாளைக்கான மிஷன் கிடைச்சிருக்கும். அதனாலேயே நம்ம மக்கோட பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோவோட சாப்பாடுக்கு தான் இவங்க அடிமையா இருக்காங்க. இப்படி இவங்க யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. போன எபிசோட்ல யாரோ ஒரு 2-3 பேர் நினைக்கிறேன் ஒரு கேள்விய ரொம்ப அருமையா கேட்டிருந்தாங்க. கதையோட ஆரம்பத்துல ஹீரோஸ்ன்னு பேர்ல 2-3 பேர் இன்னமும் சமன் ஆனாங்க. அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு நான் சுத்தமா யோசிக்கவே இல்லை. அவங்க கேட்கும் போது தான் தெரியுது, ஆமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னு. அந்த கேரக்டர்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சீசன் 3ன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. இன்னமும் ஒரு எபிசோடு இருக்கு. அப்படி சீசன் 3 இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.